ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன மெசேஜ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னடா அது ஐசிகிசிலாம் காமிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள், சர்க்யூட் போர்ட்லாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டயக்ராம் சர்க்யூட் போர்ட் பார்த்தேன் அப்படின்னு எனக்கு எதுவுமே புரியாதப்போ. ஸோ ஐசி இருக்குது, கெப்பாசிட்டர், டயோடு, ரெசிஸ்டன்ஸ் எக்கச்சக்கமான காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. அது என்ன ஏதுன்னு தெரியாது. நிறைய கனெக்ஷன்ஸ் போகும், மேலே கீழே ஒர்க் ஆகிட்ருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வச்சு நிறைய கூட்ஸுங்க வந்து ரெடி பண்ணி நல்லா வெற்றிகரமாக போயிட்டு இருந்துச்சு. டிவி, அதுக்கப்புறமா ரேடியோ, அப்போ சிடி பிளேயர், அதுக்கு எட்ஸட்ரா எட்ஸட்ரா நிறைய விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ஜீரோ நாலேஜ், எனக்கு வந்து தெரியாதப்போ. ஸோ அதுக்காக நம்ம இது வந்து கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட முடியுமா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் வந்து இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்தால் அதெல்லாம் ஈஸியாக கற்றுக்கிட்டு பண்ணலாம். ஆனால் இந்த ட்ரேடிங்க்கு ஏன் அது ஒத்து போகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த ட்ரேடிங்கில் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து யாருக்கும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கற்றுக்கணும் அப்படி மைண்ட் செட் எப்படின்னா, இதில் வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பணம் வந்து நம்மளுடைய மனசளவில் அது ஒத்து போகுது. அது எமோஷ்னலில் வந்து அங்கே பணம் வந்து ஒரு விஷயமாக ஒர்க் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம கற்றுக்குறோம்னு வச்சுங்களேன். ஆனால் இதையே நம்ம பணமாக வந்து அப்ளை பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம எமோஷ்னல் ஆகிடும். ஒன்று தப்பாக என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு என்ட்ரி எக்ஸிட் வேறு பண்ணுவோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இது டிசம்பர் 1 சார்ட். இது ஒரு 15 மினிட்ஸ் சார்ட். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் அந்த விஷயத்தை நம்ம ஷார்ட்ஸாக போடலாம் அப்படின்னு உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் நீங்களும் விருப்பப்பட்ட ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷன் வீடியோ கீழே பாருங்கள், ஜாயின் பண்ணிங்க. ஸோ இந்த சப்போர்ட் கிட்ட வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. அப்போ ப்ரைஸ் எங்கேருந்து ஒரு மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தள்ளி வச்சுட்டு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா தாராளமாக உங்களால் கற்றுக்க முடியும். இது வந்து கேம்லிங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெளிப்படான ஓப்பனான விஷயம். இது என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல. அந்த பணம் எப்போ அப்படின்னு உள்ளே வருதோ அப்போ தான் வந்து நம்ம தப்பு பண்ணுறோம். நம்ம கற்றுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை. சார்ட் மேலே கீழே போகிறதால இதை மட்டும் நம்ம பார்க்குறோம். எங்கே அப்ளை பண்ணணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் ஒன்றுமே தெரியல. ஆனால் இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தள்ளி வச்சுட்டு ஒரு 6 மாதம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு வந்தீங்கன்னா உங்களால் கற்றுக்க முடியும்.